இன்னைக்கு இந்த உலக தேசத்துல ஒரு எழுப்புதலை கொடுக்க தேவன் விரும்புகிறார். உலக நாடுகளுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் தான் தேவன் எழுப்புதலை கொடுக்க விரும்புகிறார். அப்படி என்றால் அந்த எழுப்புதல் முதலாவது உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறார். உங்களுக்குள்ளே அந்த எழுப்புதல், அந்த உயிர்மீட்சி, அந்த மறுரூபமாக்கப்படுதல் முதலாவது உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என தேவன் விரும்புகிறார். இதோ பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறாரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே. அந்த வசனம் மிருதாவா? இல்லை. இன்றைக்கும் அந்த அக்னியை அவர் போட்டுக்கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் தாகமாய் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் அந்த அக்னியை அவர் போட்டுக்கொண்டு இருக்கிறார். சபைகளிலே அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால், அவருடைய அசைவாடுதல் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை வெறுமைங்க, அது ஒழுங்கினங்க. இன்னைக்கு அதை தேவன் விரும்பவில்லை. இன்னைக்கு அதை தேவன் விரும்பவில்லை. இன்னைக்கு அதை தேவன் விரும்பல. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கினமா இருக்க, வெறுமையா இருக்க தேவன் விரும்பவில்லை. தேவ பிள்ளையே, நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய அசைவாடுதலை தேவன் விரும்புகிறார். நீங்கள் அனலாய் ஜீவிக்க வேண்டும் என தேவன் விரும்புகிறார்.